வாஷ் பண்ணிருக்காங்க. கேரட்ஸா? எஸ், கேரட்ஸ் இப்போ தான் வாஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பறிச்சுட்டு. ஓ இங்கேருந்து தான் எல்லா இடத்துலையும் போதும் இருக்கும். ஸோ இப்போ தான் பறித்து வாஷ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். உள்ளே போகலாமா? யா ஷூர். அண்ணா ஒரு கேரட் எடுத்துக்கலாமா? சரிவா, அவங்க கிட்ட போய் பேசலாம். ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. அம்மா ஸ்வீட்டாக இருக்கு. ஏய் எவ்வளோ பெரிய கேரட். ஆமாம் பாட்டி. என்ன பண்ணுறீங்க? பொறுக்குறப்பா கல்லெல்லாம் கல்லா? ஓ பிரிக்கிறீங்களா? இது என்ன மெஷினுக்கா? இல்லை எதுக்கு அலம்பிட்டு வருதா? தண்ணி வருதா? இந்த கேரட்டுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் தோட்டத்துலேயே எடுத்துருவாங்க. தோட்டத்தில் பறித்து கலையை பிச்சு ஒரு கோனில் போட்டு அமைச்சிடுறாங்க. நீங்கள் இங்கே போட்டு கழுவி இதான் சின்னது பெருசுன்னு பிரித்து இங்கே வச்சிடுறீங்க. அதான் அவங்க கோனியில் போட்டு எங்கே அனுப்புகிறாங்க? மெட்ராஸ்க்கு இங்கே தான் போதா? வேற எந்தெந்த ஊருக்கு போகுது? திருச்சி, மேட்டுப்பாளையம், மதுரையா? தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கே தான். ஓ ஒரு கேரட் வளர எவ்வளோ நாள் ஆகும்? 3 மாதம் ஆகுமா? இந்த குளிர் கிளைமேட்டில் தான் நல்லா வருமாக்கா? ஸ்வீட்டாக இருக்கு. இது என்ன ஸ்பெஷல் கேரட்டா? ரொம்ப இனிப்பாக இருக்கு. மற்ற கேரட்லாம் அவ்வளோ இனிப்பாக இருக்காதுல்ல? ஓ பெருசு ஒரு வெரைட்டி, சின்னது ஒரு வெரைட்டி. இது கொட்டு. கோயம்பேடு போதா? மோஸ்ட்டாக இங்கே டவுன்ஹில் தான் இருக்குது சரியா? அண்ட் கீழே தான் இறங்குது. வெதரும் சம்மச்சில்னு இருக்குது. இந்த இதில் ஃபாஸ்ட்டாக போனால் இன்னும் தாறுமாறாக இருக்கும். இப்போ 4 பேருக்குள்ள ஒரு ரேஸ் வச்சுக்கலாம். அடுத்து வர ஊர் யார் ஃபஸ்ட்டு போய் சேர்றாங்க? சரியா? யா ஓகே. 3, 2, 1 ஸ்டார்ட். ஸ்டார்ட்டா? டேய்
பின்னாடி வண்டி ஸ்டாப் த பஸ் ஆமா ஹேமா இங்க கேட்டேன் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். கேம் பாத்து அங்க ஓரமா பாருடா. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். தெரியாது சொன்ன மாதிரி செய்யலாம். ஏன் அப்படி நீ டிஸ்கரேஜ் பண்ற? யூ won the race. பரவாயில்ல விடு. லாஸ்டா இருந்தாலும் லேட்டஸ்டா சாரி. ஆமா முடியல. இந்த ரேஸை விட என் உயிர் ரொம்ப முக்கியம். நாங்களும் உசோட தான் வந்திருக்கோம். நான் கண்ணா பின்னாலும் நன்றி. ஒரு பாயிண்ட்ல முடியல. ஸ்டேஜ் கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட ஒரு பாயிண்ட்ல தான் நான் சுத்தமாக முடியாமல் ஸ்லோ பண்ணுறேன். கரெக்டாக கிட்ட வந்துட்டான். அதுக்கப்புறமா இறங்குறது இருந்துச்சு. ஆமாம் அங்கே திரும்பி பார்க்குறேன் காணாமல் போயிட்டான். அப்போ தான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது அப்படியே டப் செகண்ட் தேர்ட் மாற்றி என்னால் ஏறவே முடியல தெரியுமா. ஒரு பாயிண்ட்ல இறங்கி நடந்து வந்தேன். வண்டியில் போகிறவங்களாம் காசுட்டு போகிறாங்க. என் பேக்கில் இருக்கு. பெஸ்ட்டு நைஸ் ரைட்லியே நைஸ். ஆமாம் அப்போ இருந்து டவுன் இல்லை. எங்கடா ஒரு டேர்னிங் வரப்போ எங்கடான்னு பார்த்துக்கிட்டே வர யாருமே கண்ணுக்கு தெரியல. என்ன பார்க்குறீங்க? ஒரு டீ ஏதாச்சும் குடிச்சுக்கலாமா? உட்காரு என்னால் முடியல. காலை வலிக்குது வந்தது. நான் ரொம்ப அவ்வளோதான் ப்ரீத் பண்ணிட்டுருக்கேன். பாதி கூட என்னால் ஃபுல்லாக வீக்கான ஃபீல். டெம்பரேச்சர் நார்மலாக இருந்தால் ரேஸ் பண்ணும்போது இது கஷ்டம் இருக்காது. அது ரொம்ப லோ டெம்பரேச்சராக இருக்கா, அதனால பிரெத்தை ரொம்ப எடுக்க முடியல. இந்த கோல்டில் இந்த இடத்துல அடைச்சிக்குது. அதே ரொம்ப நேரம் ஸ்டீப்பாக வந்துட்டு இருந்தோம். அடைய முடியல. நான் ட்ரை பண்ண அளவுக்கு லைக் வாயில் ப்ரீத் பண்ணாமல் ட்ரை பண்ணேன். லைக் மூக்கில் முடியல. என்ன மூக்கில் ப்ரீத் பண்ணால் ரொம்ப அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. முடியல என்னால். என் கை காலம் நடுங்கிப்பேன். நானும் ஒரு டேர்னிங் வரும்போதெல்லாம் உங்களை தேடிக்கிட்டே வரேன். சரி இந்த டேர்னிங்கில் பிடிச்சிடலாம், அந்த டேர்னிங்கில் பிடிச்சிடலாம், இந்த டேர்னிங்கில் பிடிச்சிடலாம். ஒரு டேர்னிங்லையும் காணும். லாஸ்ட்டாக வந்து இங்கே தான் பிடிச்சேன். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த கூல் கிளைமேட் காமாக இருக்குது. பாடி சூடாக இருந்துச்சா? நான் அதனால தான் இங்கே பார்த்து நிறுத்தினேன். ஒரு கடை இருந்துச்சு பக்கத்தில். மழை வேறு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பின்னாடி. அதான் இங்கே நிறுத்தி ரேஸை முடிச்சேன். நல்ல வேலை இப்பயாவது முடிச்சிங்களே. நான் அப்படியே ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு பயமாயிடுச்சு. நான் உன்னை பார்த்து ஓகே, மீதி 2 பேர் எங்கேன்னு தெரியல. எனக்கு வந்து நின்று கொஞ்ச நாள் கழிச்சு நீ வந்த கூட அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த மேடு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பேக் வெயிட் வர ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டு தட். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேர் வந்ததுக்கப்புறம் அதனால தான் ரொம்ப லாக் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரேஸ் மவுண்டன்ஸில் வச்சோம் பார்த்தியா? அங்கே நிற்கிறோம் நம்ம. லவுடா நான் நிறைய ஊழ விடுற மாதிரியே இருக்கு. கேளு பேரும் பண்ணது சரி அவங்க போனோம். அந்த இடத்துல சைக்கிள்லாம் விழுந்து கிடக்குடா. விக்ஸ் அது என்னது? அது விக்ஸ். என்னால உடையார வர முடியல. டீ அத போய் நக்கின்றா. சைக்கிள் எல்லாம் விழுந்திருக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபுல்லா காலி. சரி அங்க பாரு. ஓ காட்டன். என்ன இப்படி நொண்ட விட்டுட்டே? இப்போதான் நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்ச. அதோட நிலைமைய பாரு. இது என்ன மண்டெல்லாம் உள்ள விட்டு பார்த்துருக்கு. அது என்ன வாட்டர் கடிச்சிருக்கா என்ன? இல்ல அது தூக்கி போட்டதுல வண்டியும் ஏறி உடைஞ்சிருச்சு. யூஸ் பண்ண முடியாதா? யூஸ் பண்ண முடியாது. இல்ல அத யூஸ் பண்ண. அது வந்து நக்கி சாப்பிடுறத பார்த்தா அதுதான் ரொம்ப மோசம்டா. அது போயிட்டு சாப்பிடு.
சைடில் போட்டுரு, வேறு என்ன பண்ணுறது? இந்த ஆயின்மெண்ட் சேஃபாக இருக்குல்ல, குப்தரியில் எங்கேயா போடணும். டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து தின்னு இருக்கும். இல்லை குரங்குலாம் டேப்லெட் ஸ்மெல் பண்ணி திருப்பி போட்டு போயிடும். ராதிகா உங்கள் பேக்லேயும் வேட்டையாடி இருக்கு. ஏன் டேப்லெட்டை கூட ஸ்மெல் பண்ணி போட்டு போயிடுச்சு. நம்ம பேக்கில் அப்புறம் அப்படி எப்படி புடுங்க எடுத்துருக்கு பாரு. அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் இது. அந்த கவரில் என்ன இருக்கு? அந்த கவர் நம்ம கவர் இல்லையா? நல்ல வேலை நம்ம வச்சிருந்த மேகி எல்லாம் முடிஞ்சது. இல்லாட்டி அது கொதறி பேகெல்லாம் ஓட்டையாக இருக்கும். எடுத்தது பத்தாதுன்னு சைக்கிளை வேற தள்ளி விட்டு போயிருக்கு குரங்கு. ஆத்திரம் எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு. நம்மளுக்கு கூட தான் எதுவுமே இல்லை. மோசம் மோசம். நான் நல்ல வேலை நான் இதை பாக்கெட்டில் வச்சுருந்தேன். அட்லீஸ்ட் ஒன்றாவது காப்பாற்றிட்டோம். என் பேக்குள்ள தான் வச்சுருந்தேன், திறந்து எடுத்துருக்கு. உன்ட்ட ஆயின்மெண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வச்சுருந்தேன். பைப்பில் எப்படி ஏறி போயிருக்கு பாரு சீட்டு மேலெல்லாம். இந்த பார் அங்கே பாரு, அப்படியே படையோ நிற்கிறாங்க. தூரம்லாம் போலடா. சரி வா, துரத்துனது போதும், நம்ம போகலாம். நான் துரத்தவன் பேசுறானாமா, மறுக்கையா பண்ணுவேன். ஓடுங்க எல்லாரும். அவன் போன உடனே அந்த குட்டி குரங்கு அப்படியே தூக்கிக்கிச்சு. இங்க ஒரு குரங்கு. ஐயா மதிக்கல. அந்திரே மதிக்கலை. யாரா இவன் கத்துறான் என்ன பத்து? அது ஏதோ சவுண்டு கொடுக்குதுடா. ஏய் விட்றா விட்றா, பாவண்டா விடு. வா வா. ஜெய் ஹனுமான். வா வா போலாம். ஜெய் பஜ்ரங் பலி. அதுக்கு நம்ம தாக்குறதுக்கு முன்னாடி சைக்கிள் எடுங்க போகலாம். அங்கே பாரு மேலே டாப்பில். அதில் கோயிலான்னு டாப் பார்த்தா கோவில் மாதிரி தான்டா தெரியுது. கோபுரம் ஷேப்பில் ஏதோ இருக்குது, ஆனால் தெரில கரெக்டாக. நம்ம வீடு அவ்வளோ ஹைட்லாம் கட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக தான் இருக்கும். எங்கே கொண்டு போய் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க கோயில. இந்த எட்ஜில் மிஸ்ட்லாம் அப்படியே அதை தாண்டி போகிறது. அந்த எட்ஜில் சூப்பர். மேலே க்ளவுட்ஸ்லாம் பார்த்தா இப்போ ஜாலியாக சூப்பர். அந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபுல் வேலியே தெரியும். சரியான ஸ்பாட்டாக இருக்கும். எப்போ போகலாம்? அது சீரியஸாக எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு சைக்கிளில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சைக்கிள் பாஸ் பண்ணிட்டு மேலே ட்ரெக் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், அதுக்கு வழி இருக்கா? ஊரில் போயிட்டு போகலாம். இல்லை அப்படியே என்ன வழி? எதுக்கு வீணா ரிஸ்க்கு? வேணாம். இல்லை ஜாலியாக போகலாம், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இல்லை சைக்கிள் சரி, சைக்கிள் எங்கேயாச்சும் வச்சுட்டு போகிறனாலும் எப்படி கொஞ்சம் கஷ்டம் தான் சீரியஸாக. ஆனால் நல்லா இருக்கும். மேலே போனால் நல்லா இருக்கும். அது நீங்கள் மேலே போகலாம். பாருங்க போகணும்னு தோணலையா? நம்மளை பாஸ் பண்ணி போகும் க்ளவுட்ஸ்லாம். கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இல்லை நீங்கள் சொல்கிறதும் யோசிக்கணும், இல்லை நம்மளோட சேஃப்டியும் யோசிக்கணும், ரெண்டுமே பார்க்கணும்ல. அதனால தான் போகணுமா போகலாம். யாரெல்லாம் போகலாம்? வேற வழி போகலாம். சரி கேட்டு அங்கே கேட்டு போயிடலாமா? கேட்போம் வழி எப்படி தான் முதல்ல என்னன்னு கேட்போம். டேம் ஷோர் கோயில் தான். பா பக்கத்தில் வந்துட்டோம். மலை பக்கத்தில் பார்த்தா ரொம்ப பெருசாக இல்லை, பயங்கர ஃபாக்டா. அங்கே போய் இப்படி பண்ணுண்டா. கண்ணே தெரியல எனக்கு கோயில் இருக்கிறதே.
டவுட்டு தான் இருக்கும் அவர்கிட்ட ஐயோ அப்பா அண்ணா மேலே கோயில் மாதிரி ஒன்று இருக்குல்ல, கோயில் இருக்குல்ல, அதுக்கு எப்படி போகணும்? அது ஷார்ட்கட்டில் இப்படி தான் போகணும். இப்படியே ஏறணுமா? இல்லை இப்படி போகணும். எப்படி? கோயில் அங்கே ஒரு வீடு இருக்குங்க, அந்த வீடில் போயிட்டு மேலே போனால் இப்படிதான். இப்படிதான். என்ன கோயில்னா அது? ராமர் கோயில். ராமர். ராமர் சைக்கிள் எடுத்துட்டு போலாமா? நடந்து. எவ்வளோ நேரம் ஆகும் சுமார் போக? அது உங்கள் சாமர்த்தம். அவரும் போகலாம், காலவரும் போகலாம், ஒருவருக்கும் போகலாம். கரெக்டு. ரைட்டு. அப்படிமா? சரி போலாம். கொஞ்சம் பார்த்து ஏறுங்க, மண்ணெல்லாம் அரிச்சிருக்கு. கிராஸ் வந்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு, எங்க வழுக்கி விட்டுருமோ. இந்த இடத்த காமிச்சோன்னே ஃபர்ஸ்ட் நான் போகணும் அப்படின்னு தோன்ற விஷயம் வந்து, இங்கே நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. ஏன்னா ஊட்டி நார்மலாக வந்து விசிட் பண்ண இடம் கிடையாது. ரொம்ப கம்மி பேர் தான் போயிருப்பாங்க. அதிகமாக ஊர் ஆட்கள் மட்டும் தான் போவாங்களா இருக்கும் அந்த டெம்பிளுக்கு. அதுவும் எல்லாரும் போகிற நம்ம இதுக்கு போகணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் கண்டிப்பாக. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே போகலாம். எல்லாரும் போகிற மாதிரி இருந்தால் இங்கே ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மரத்தை நோட் பண்ணியா? யூஸ்வலாகவே பிரான்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதில் பாரு வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பேய் படத்தில் மரம் மாதிரி இருக்கு. அதோட இது கூட பாரு, ஒவ்வொரு லேயர் மாதிரி வெளியிலேயே தெரியுது அதோட இது பார்க். அதோ அங்க இதோ இப்படி இப்படியே இருக்கலாம். இப்படி இல்லை அப்படி, இதோ அந்த 2 கல் தெரியுது அதுக்கு நடுவில். சம்மதியும் இல்லை இங்கேருந்து நறுக்குன்னு இதை குத்திருச்சுரா. நான் இவ்வளோ பெரிய டான்ஸ் பார்த்ததே இல்லைடா. இவ்வளோ மேபி அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போனால் ஃபுல் டப்புன்னு போயிடலாம். சரியா? ஒரே ஸ்டேஜில் அங்கே பார் போல். ஃபைனலி ஸோ கரெக்டாக தான் இருக்கும். நான் அதுவும் பயந்துட்டேன். போயிட்டேன்னா ஓட வேணாம்டா. Almost there. மேலே போயிட்டு நான் தான் ஃபேஸ்ட் வாயில குத்துவேன். ஏய் வேணாம், நான் அந்த விளையாட்டுக்கு வரலப்பா. ஏய் சூப்பராக இருக்குடா. We are reached. Yes. அம்மா சூப்பர்.
வாவ். ஐயோ. ராமர் அவர் சொன்னார்ல, ராமர் கோயில். வெதர் மாறிடுச்சு. லாக்காக இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு இப்போதான் எனக்கு ரிலீஃபாக இருக்கு. ஐயோ என் கையை. சூப்பர்ரா டேய். ராமர் கோயில். We are standing on the highest point. போயம்மா. வா. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறணும். எனக்கு கிளவுட்ஸோட ஷேடோ தெரியுது. ஓ நார்மலாக நம்ம மேலே அந்த இதெல்லாம் தெரியும்ல, இருட்டாயிடும். ஆனால் அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருக்குது கிளவுட்ஸோட ஷேடோ. ராதிகா எக் ஃபோட்டோ. நாட் ஏக். ஆமாம் தோ தீ. அங்கே இருந்துச்சு, கீழே எல்லாமே கவர் ஆயிடுச்சு. கிராஸ் பண்ணி போகுது. நம்ம மிஸ்டேக் நடுவில் இருக்கும், மலை அஞ்சு கவர் பண்ணிடுச்சு. பாரு எப்படி போகுது. நீங்க வீட்டை பாருங்க. சீரியஸ் பட் சீரியஸ் எப்படி இறங்குது. ஆமாம், இதே மாதிரி தான் கீழே இறங்க முடியாது. கண்டிப்பா நாம இப்ப போறது போலாம். குளிர் பயன்படுது. இது ஸ்னோ க்ளோப் தெரியும்ல, ஸ்னோ க்ளோப் அந்த மாதிரி அந்த அதுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம சுத்தி அப்படியே. இங்க பாரு, நம்மள அப்படியே சுத்தி அட்டாக் பண்ணி. அங்க இருந்து லேம்ப் போஸ்ட் எனக்கு பாதி தான் தெரியுது, அவ்வளோ திக்கா இருக்கு மிஸ்டேக். மறந்துட்டே வருது. அதுக்குள்ள ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஊக்குலயே தண்ணி ஊத்த ஆரம்பிச்சு. கீழ போலாமா? நான் நோட்டீஸ் பண்ணிட்டு அங்கே தான் இருந்துச்சு. ஓகேவா, அது வேற எங்கேயோ போகுதுன்னு பார்த்தா அப்படியே நம்ம நோக்கி வந்துச்சு. 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. ஐ மீன் 2 to 3 minutes தான். இவ்ளோ ஃபாஸ்டா போகுது பாரு. அங்க பாரு, அந்த இடத்துல பாரு எப்படி ஓடுது பாரு. 5 minutes. இவ்ளோ ஃபாஸ்ட். 5 minutes. லாஸ்ட் டைம். ஏய் அங்க பாரு இவ்ளோ ஃபாஸ்டா போகுது அது. சீரியஸா கீழே சுத்தமா எதுவும் தெரியல. போகும்போது காலி. நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம். இப்போ போக முடியாது, கொண்டா இருப்போம். அது போகுதா பார்ப்போம். போயிட்டு பாஸ் ஆயிடும். பாஸ் ஆயிடுமா? Hey, God is calling you, da. Seriously, da, டேய். Look at this, da. Look at this. White. Hey, எனக்கு எல்லா சைடும் ஏதோ இது ரூம்குள்ள ஒயிட் கலர் ரூம்குள்ள அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அப்படின்னா மிஸ்ட்லாம் கொஞ்சம் தின்னா இருக்குன்னு அர்த்தம். அப்போ காலி ஆகிடும் சீக்கிரமா. சரிதா? விண்டு கூட அதிகமாக அடிக்கிறதுல ப்ளூ ஸ்கை தெரியுது வராங்க. லைட்டாக ஸ்கை வருது.